ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி சாட்டர்டே. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி வந்து சாட்டர்டே குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். சனிக்கிழமைன்றனால இன்றைக்கி வந்துட்டு எனக்கு பிடிச்ச புளிக்குழம்பு வந்து வைக்கலாம், அதுவும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கத்திரிக்காய் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக கிடச்சிருந்ததா, ஸோ அதெல்லாம் வச்சு இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். வெங்காயம் வந்துட்டு ஆல்ரெடி இருந்துச்சு இல்லையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே, ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வதக்க போட்டிருக்கேன். தக்காளியும் வந்துட்டு ஒரு 4 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வதக்க போட்டிருக்கேன். குழம்புக்கு வந்து வதக்கும் போது தக்காளி ரொம்ப வதங்குச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தக்காளி குழம்பு டேஸ்ட்டில் வந்துடும். ஸோ வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும், தக்காளி வந்து ஒரு பாதி வதங்கினா போதும். அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஃபுல்லாகவே மசாலா அரைச்சி தான் வைக்க போகிறோம். ஸோ சும்மாவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து செம்ம சூப்பராக இருக்க போகுது. இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்திருக்கேன். ஒரு 7-8 வரமிளகா வந்துட்டு விதை எல்லாமே எடுத்துகிட்டு நான் எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகு வந்துட்டு அதுவுமே ஒரு ஸ்பூன் வந்து அளவு எடுத்து அதையும் போட்டு ரெண்டையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக அரிசி இருக்கு இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி, அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு பிடி வந்து போட்டோம்னா உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இதுலேயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து கல்லுப்பு நான் சேர்த்திக்கிறேன். அது கூட வந்து தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலாக அரைச்ச குழம்புக்கெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துப்பேன். அதுவும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துட்டோம்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், உங்களுக்கு அது திகட்டாது. ஸோ தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து ஓரமாக ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் 4 பீஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துட்டேன். அதை வந்து அப்படியே வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து குழம்பு தாளித்து விட்டது பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயில் தாளித்து விட்டுருந்தேன். இந்த கத்திரிக்காய் வந்து வேக வைக்கிறது தேங்காய் எண்ணெயில் தான். ஸோ நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்தது. கத்திரிக்காய் வந்து வணங்கும் போதே கொஞ்சம் உப்பையும் போட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும். அப்படியே வந்துட்டு அது வணங்குறதுக்குள்ளே குழம்பு தாளித்து விட்டுடலாம். எப்பவும் போல் தான் கடுகு, வெந்தயம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா, அதையும் வந்து அரைச்சிட்டு வந்து சேர்த்திட்டேன். இது அரைக்கிறதுக்குள்ளார நம்ம வெங்காயம், தக்காளி வந்து கொதிய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கரும்பு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். நல்லா சுண்ட வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ நல்லா கலக்கி விட்டுடலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா எண்ணெயிலேயே வந்து வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 90% வந்து ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. ஸோ குழம்பு வந்துட்டு லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நான் கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா, ஸோ எனக்கு நிறையா போட்டால் பிடிக்கும் குழம்புல, அதனால் நிறைய கத்திரிக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நிறையா சேர்த்துருக்கோம்ல குழம்புல, ஸோ அதனால் வந்து புளி வந்து லைட்டாக தான் சேர்த்துட்டேன், ரொம்ப திக்காலாம் சேர்த்துக்கல. ஸோ குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் என்ன வதக்கிட்டுருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு ஹஸ்பண்ட்காக தான் கொஞ்சம் பருப்பு கடைஞ்சி வச்சிடலாம், காலையில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சைட் பை சைடு வந்து பருப்பை வந்து குக்கரில் வச்சுருந்தேன். ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சமாக அந்த தாளிக்கிறதுக்கு பூண்டு போட்டு தாளித்து விட்டுட்டேன். வச்சிடோம்னா காலையில் சாப்பிட்டுப்பாங்க. மதியானத்துக்கு வந்துட்டு இந்த குழம்பு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சைட் பை சைடு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பருப்பும் கடைஞ்சாச்சு, புளிக்குழம்பு வச்சாச்சு, சாப்பாடும் வச்சாச்சு. இன்றைக்கி சாட்டர்டே சமையல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. பொரியல் தான் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலி இதுவே வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் வந்து பொரியல் எதுவுமே ரெடி பண்ணல. குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கொதி வந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த குழம்பு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சிம்பிளான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.